நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்கள். ஹலோ எவ்ரிவான், நம்ம தான் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ். இந்த பூச்சி பார்த்துருக்கீங்களா? ப்ரேயிங் மேண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுக்கிட்டலாம் மழை காலகட்டத்தில் இருக்கும்ல, ஸோ பார்க்குறதுக்கு லைட்டாக வெட்டிக்கிளி மாதிரியே இருக்கும். இந்த ப்ரேயிங் மேண்டிஸ் அப்படிங்கிற பூச்சி சேர்க்கையில் இருக்கிறப்போ, அதாவது பேசிக்காக உடலுறவு வச்சுட்ருக்கப்போ, அது மேட் பண்ணிட்டுருக்கப்போ ஃபீமேல் பூச்சி இருந்துக்கிட்டு மேல் பூச்சியோட தலையை கடித்து சாப்பிட்ருமா பசிச்சிருச்சுன்னா. நாம் அதுன்னு சொல்கிற இது உடலுறவு இல்லை, கொலையாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம். இன்னைக்கு வீடியோவில் அந்த மாதிரி இருக்கிற 20 அனிமல்ஸோட சூப்பர் ஹியூமன் எபிலிட்டிஸ் தான் நான் சொல்ல போகிறேன். அண்ட் இதில் எந்த ஒரு விஷயம் மனுஷங்களுக்கு இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கிறதையும் சொல்ல போகிறீங்க. ஸோ வாங்க முதல் விஷயத்துல இருந்து பார்க்க ஆரம்பிப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஒரு சின்ன வைல்ட் லைஃப் சஃபாரி போகிற மாதிரி தான் இருக்க போது. வாங்க. நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற முதல் அனிமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்போசம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு அனிமல் தான். இன்னும் அதனை பார்க்குறதுக்கு எலி மாதிரி இருக்குது, மேலே இத்தனை குட்டி எலி இருக்குது. இதை நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓப்போசம் அப்படின்னு சொல்கிற அனிமல் ஒரு ரேட் ஃபேமிலி தான். ஆனால் இது சவுத் அமெரிக்காவில் அண்ட் நார்த் அமெரிக்காவில் இந்த 2 காண்டினென்ட்ஸில் தான் நம்ம அதிகமாக பார்க்க முடியும். இந்தியாவில், ஆஃப்ரிக்காவில், ஏஷியாலலாம் பெருசாக இது கிடையாது. இந்த ஓப்போசம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அனிமலோட சூப்பர் பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலலாம் எலி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? விஷம் வச்சு சாவடிப்போம், கரெக்டாக? இந்த மாதிரி இந்த ஓப்போசம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு அனிமல் அவங்க ஊரில் வீட்டுக்குள்ளெல்லாம் போய் சூறையாடுறது, அவங்க ஊர் பெருச்சலின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை பண்ணும். ஆனால் இதை சாகடிக்கவே முடியாது. உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு விஷமும் இந்த ஒரு அனிமலை மட்டும் கொல்லவே முடியாது. இதோட உடம்புக்குள்ளே உருவாகிற சில டாக்ஸின்ஸ் எந்த ஒரு விஷம் இருந்தாலும் அதை நியூட்ரலைஸ் பண்ணி அதுக்கப்புறமும் கெத்தாக வாழ்ந்துட்டு இருக்கும். கேட்குறதுக்கே கிரேசியாக இருக்குல்ல? விஷத்தை வச்சு சாகடிக்க முடியாத ஒரு அனிமல் தான் நம்மளோட லிஸ்ட்டில் நம்பர் 1. நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற செகண்ட் அனிமலோட பேர் ஜெல்லிஃபிஷ். ஜெல்லிஃபிஷில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஜெல்லிஃபிஷில் சில பர்டிகுலர் டைப்ஸ் ஆஃப் ஜெல்லிஃபிஷ்க்கு மரணமே இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமா? இம்மார்டல் ஜெல்லிஃபிஷ்னு இதை பேசிக்காக நம்ம சொல்லக்கூட செய்யலாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெல்லிஃபிஷ் ஒரு பர்டிகுலர் ஏஜ் ஆனதுக்கப்புறம் அதோட ஓல்ட் ஏஜ்குள்ளே என்டர் ஆகிறப்போ இது தன்னை சுருக்கிக்கிட்டு அது எப்படி ஆரம்பிச்சிச்சோ அதே ஸ்டேஜுக்கு போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து அது ஒரு ஜெல்லிஃபிஷ்ஷாக மறுபடியும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஜெல்லிஃபிஷ் சாகாமலே ஒரு சாகாவரம் பெற்ற வாழ்கிற ஒரே அனிமல் இந்த உலகத்திலே இது மட்டும்தான். நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற 3வது அனிமலோட பேரை பார்த்தாலே ஆளை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹிப்போபொட்டமஸ் தாங்க. ஹிப்போபொட்டமஸோட ஒரு சூப்பர் பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வெயிலில் ரொம்ப தாங்காத செல்லக்குட்டி. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெயில் அடிக்கிறப்போ இதோட உடம்புல இருந்து ஸ்கின் வழியாக ரத்தம் வர்ற மாதிரி இருக்கும். ஆஹா, வெயிலில் கருகி போயிடுதான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அது ரத்தம் கிடையாது, அது ஒரு விதமான ஸ்வெட். இந்த ரத்தம் மாதிரி வெளியே வர ஒரு ஸ்வெட் உடம்பு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவே இதோட உடம்பை கூல் டவுன் பண்ணிவிடும். பேசிக்காக ஒரு பர்சனலைஸ்டு ஏசி இது வச்சிருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற 4th என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதில் நாய்க்கு என்ன சூப்பர் பவர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நாய் டெலிபத்திக்குன்னு தெரியுமா? அதோட ஓனர் என்ன நினைக்கிறாங்கிறத ஒரு நாயினால் பார்த்தே புரிஞ்சுக்க முடியும். அண்ட் நிறைய அனிமல்ஸ்னால இது பண்ண முடியாது, நாயினால் மட்டும்தான் பண்ண முடியும். கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்கு கூட நம்ம என்ன யோசிக்கிறோன்னு தெரியாது. ஆனால் ஒரு பெட் நாயினால் அவங்க ஓனர் என்ன நினைக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட லிஸ்ட்டில் 5th இருக்கிற அனிமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா crocodile. crocodile என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, crocodile கல்லை சாப்பிடுன்னு தெரியுமா? கல்லை அனிமல் சாப்பிடுமான்னு கேட்டிங்கன்னா, எஸ், இது கல்லை சாப்பிட்றது ஆனால் டைஜஸ்ட் ஆகாது, இதோட வயிற்றுக்குள்ளே போய் சேர்ந்துடும். இந்த வயிற்றுக்குள்ளே சேர்கிற கல் இதை தண்ணிக்குள்ளே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே நேரத்தில் இது சாப்பிட்ற மற்ற அனிமல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையும் சாப்பிடுதில்ல, அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கும் அந்த கல் வயிற்றுக்குள்ளே இருந்தே பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக crocodiles கல்லை சாப்பிடும். 6th இன்ட்ரெஸ்டிங்கான அனிமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் டர்ட்டில்னு சொல்லப்படுற இந்த ஒரு அனிமல் தான். இந்த பாக்ஸ் டர்ட்டில் மேட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபீமேல் பாக்ஸ் டர்ட்டில் மேலோட ஸ்பெர்ம்ஸ் இதோட வயிற்றுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இதுக்கு எப்போ தேவையோ அப்போ அதை ரீப்ரொடக்ஷன் ஆர்கனுக்குள்ளே சென்ட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகிக்கும். இட் கெட்ஸ் ப்ரெக்னென்ட் அட் வில். யோசிச்சு பாருங்க, இஷ்டப்படுறப்போ மட்டும் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கும், மற்ற நேரத்தில் ப்ரெக்னென்ட் ஆக தேவை கிடையாது. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லயர் பேர்ட். என்ன லயர் பேர்டா? இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த சவுண்டை லயர் பேர்ட் கிட்ட கொடுத்தீங்கனாலும் அந்த சவுண்டை இந்த லயர் பேர்ட் ரெசிப்ரோகேட் பண்ணும். ஒரு கார் போகிற சவுண்டாக இருக்கட்டும், ஒரு துப்பாக்கி சுடுற சவுண்டாக இருக்கட்டும், உங்கள் வாய்ஸாக இருக்கட்டும், கத்துறதா இருக்கட்டும், நீங்கள் சொன்ன வார்த்தையாக இருக்கட்டும், இந்த பேர்ட்னால் ரெசிப்ரோகேட் பண்ண முடியாத, பதிலுக்கு சொல்ல முடியாத சவுண்டுன்னு உலகத்தில் ஒன்று கிடையவே கிடையாது. 8th ஒன் நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கு பேர் ரைனோசரஸ் பீட்டில். பேரில் இருக்கிற மாதிரியே இது ரைனோசரஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பீட்டில் தான். இந்த பீட்டில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட வெயிட்டை விட 850 டைம்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு வெயிட்டை தூக்க முடியும். இதே இது ஹியூமன்ஸ்க்கு இந்த ஒரு பவர் இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் கார் இருக்குல்ல, அது ஒரு பார்க் பண்ணுறதுக்கு இடம் நீங்கள் தேட தேவையில்லை, நீங்கள் கையில் தூக்கியே கார் எடுத்து இன்னொரு இடத்துல வச்சிடலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, டிவி, உங்களோட ஃப்ரெண்டு எல்லாருமே நீங்கள் ஒத்த கையில் தூக்கிடலாம்.
நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற 9th அனிமலோட பேர் வந்து சாலமாண்டர். இது வந்து நம்ம ஊர் பள்ளி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் வெரைட்டி தான் இது. இந்த சாலமாண்டரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட கையை வெட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது கை திருப்பி வளர்த்துக்கும். இதோட வாழை வெட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட வாழை திருப்பி வளர்த்துக்கும். இதோட உடம்புல வந்து நீங்கள் எந்த போர்ஷனை வெட்டி எடுத்தீங்கனாலும் அது வந்து மறுபடியும் உருவாகி மறுபடியும் நார்மலாக எந்த மூடில் இருந்துச்சோ அந்த மூடுக்கே இது வந்துட முடியும். ஸோ யோசிச்சு பாருங்கள், ஆக்சிடென்ட்லாம் யாருக்காவது கை கால் போச்சுன்னா மறுபடியும் வளர்ந்தா எப்படி இருக்கும்? இதுதான் அதோட சூப்பர் பவர். அடுத்தது என்ன, 10th என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டங் பீட்டில். அதான் நம்ம ஊரில் இந்த ஆட்டுப்புழுக்கையெல்லாம் வந்து ஒரு பூச்சி அப்படியே தள்ளிட்டு போயிட்டு இருக்கோம்ல, இது எப்படி தள்ளிட்டு போகுது, எதை நோக்கி தள்ளிட்டு போகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதோட காம்பஸா, அதாவது இது எதை வச்சு கால்குலேட் பண்ணி இந்த டைரக்ஷனில் தான் போகணும் அந்த டைரக்ஷனில் தான் போகணும்னு கெஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களையும் வானத்தில் இருக்கிற சூரியன், வானத்தில் இருக்கிற சந்திரன், ஸோ மூன், சன், ஸ்டார்ஸ், இதை வச்சு இது கால்குலேட் பண்ணி எந்த சைட் போகணும்னு இது கால்குலேட் பண்ணிருக்குது. கிரேசி கரெக்டாக. எனிவே, நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற 11th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளையிங் ஸ்னேக். பாம்புனாலே நம்மள நிறைய பேருக்கு பதற தோணும். அதில் ஃப்ளையிங் ஸ்னேக்னா இன்னும் கொஞ்சம் கூட பதற தோணும். இன்னும் அதுன்னு இது ஆகாயத்தில் பறந்துட்டு இருக்கு, ஆனால் எந்த விங்ஸும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பாடியை வந்து இது ரொம்ப ஃப்ளாட் ஆக்கிட்டு இருக்கிறதுலே ஒரு ஹைட்டான ஒரு மரத்து மேலே போய் நின்றுட்டு அங்கேருந்து இது குதிச்சு அது கீழே விழுகிற இடம் கீழே விழுகிறது இருக்குல்ல, ஸோ ரொம்ப ஹைட்டுக்கு ஏறிட்டு அங்கேருந்து குதிச்சு விழுகிறப்போ இது வந்து தன்னோட உடம்பை வந்து கிளைட் பண்ணிக்கிட்டே போகும். ஸோ அது வந்து காற்றுல பறக்கிற ஒரு கிளைடர் மாதிரி இது வந்து எங்கே போகணும்னு நினைக்குதோ அங்கே டிஸ்டன்ஸ்க்கு போய் கரெக்டாக விழுந்துரும். இதுதான் இந்த ஸ்னேக்கோட பவர். அண்ட் இந்த ஃப்ளையிங் ஸ்னேக்ஸ்லாம் வந்து நிறைய காட்டுக்குள்ளே அசால்ட்டாக மேலே போய் விழுந்த கதையெல்லாம் நிறைய, மனுஷங்க மேலே விழுந்த கதையெல்லாம் நிறைய இருக்குது. நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற 12th அனிமல் வந்து மேண்டிஸ் ஷ்ரிம்ப். நாம் அது இது பார்க்குறதுக்கே பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குன்னு யோசிச்சிங்கனால், இல்லை அதோட சூப்பர் பவர் கூட அதுதாங்க. ஹியூமன்ஸை விட ஏகப்பட்ட thousands ஆஃப் அதிகமான கலர்ஸை வந்து இந்த மேண்டிஸ் ஷ்ரிம்ப்னால் பார்க்க முடியும். அதாவது நம்ம இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, உங்கள் கையில் இருக்கிற ஃபோனாக இருக்கட்டும், உங்களை சுற்றி இருக்கிற பொருட்களாக இருக்கட்டும், ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம ஹியூமன்ஸ்னால் அந்த கலர்லாம் பார்க்க முடியாது. நம்மளால் பார்க்க முடியாத கலரை கூட வந்து இந்த மேண்டிஸ் ஷ்ரிம்ப்னால் பார்க்க முடியும். ஸோ உலகத்திலேயே அதிகமான கலர்ஸை பார்க்குற, இந்த உலகத்தில் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது, நம்ம கண்ணுக்கே தெரியாத கலர்ஸ். அது எல்லாத்தையும் பார்க்குற ஒரே ஜீவன் வந்து இந்த மேண்டிஸ் ஷ்ரிம்ப் தான். ஏன் இந்த ஷ்ரிம்பே இந்த கலரில் தான் இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம பார்க்குறது இந்த கலரில், ஆனால் இந்த ஷ்ரிம்போட கண்ணில் இதோட உடம்பே வேறு மாதிரி தெரியும். எனிவே, அடுத்து நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மவுண்டன் கோட். என்ன அதுன்னு அந்த இடத்துல இது பாட்டுக்கு இப்படி வெர்டிக்கலாக போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்மோஸ்ட் 89 டிகிரிஸ் வரைக்கும், அதாவது இப்படி நேராக இருக்கிறதுக்கு பதிலாக ஸ்லைட்டாக அது ஸ்லாண்டாக இருந்தால் கூட, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. பட் லைட்டாக ஒரு சின்ன ஸ்லாண்ட் இருக்குல்ல, அந்த ஒரு ஸ்லாண்ட் மட்டும் கிடச்சா போதும். இந்த ஒரு கோட்னால, இது ஒரு சின்ன பூச்சி கிடையாது, பெரிய ஆடு. இந்த ஆடுனால அந்த ஒரு சின்ன 1 டிகிரி டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட போதும், இதனால் வந்து செங்குத்தாக மேலே ஏற முடியும். இதோட பேர் மவுண்டன் கோட். நீங்கள் வந்து இது கூகுள் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற 14th அனிமல் பேர் வந்து ஹார்ன்டு லிசர்ட். பார்க்குறதுக்கு இது நார்மல் பள்ளி மாதிரி தான் இருக்கும். இல்லை நார்மலாக இல்லை, 2 கொம்பு இருக்கும். பட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொம்பு கிடையாது, இதோட கண். இதோட ஒரு ஃபோட்டோஸ் நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறமா. ஆனால் இந்த ஹார்ன்டு லிசர்ட் வந்து எதிரி யாராவது அட்டாக் பண்ண வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட கண்ணிலேருந்து இதோட உடம்புல இருக்கிற ரத்தத்தை வந்து வெளியில் பீச்சுற சக்தி இருக்குது. நீங்கள் கிட்ட இதை அடிக்க போனீங்கனாலோ இல்லை கிட்ட போனீங்கனாலோ இதோட கண்ணிலேருந்து ரத்தம் வந்து உங்கள் மேலே ஃபுல்லாக பீச்சிட்டு அடிக்கும். நீங்கள் பயந்து அந்த இடத்துல இருந்தே ஓடிடுவீங்க. அதுதான் இதோட பவர். யோசிச்சு பாருங்கள், மனுஷங்க கண்ணிலேருந்து ரத்தம் வந்தால் எப்படி இருக்கும்? அழுகிறதுக்கு பதிலாக ஆய் அப்படின்னா முன்னாடி இருக்கிறவங்க மேலே தாக்குதல் நடந்தால் எப்படி இருக்கும்? எனிவே, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூரத்தில் தெரிகிற இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு பேர் தான் வந்து, இது பேர் என்னப்பா, நான் லைட்டாக மறந்துட்டேன். அது என்ன, குக்கும்பர், சி குக்கும்பர். இந்த சி குக்கும்பரோட பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் இருக்குல்ல, இதோட இன்டர்னல் ஆர்கன்ஸ், இது வந்து இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட இன்டெஸ்டைன். ஸோ இதோட இன்டெஸ்டைனை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து தன்னோட குடலை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்குது. நாம் அதை சொல்கிற குடலை வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ். செத்துறாதுன்னு கேட்டிங்கன்னா, நோ. ஸோ இந்த சி குக்கும்பர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதோட உடல் உறுப்புகளை வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க யாரையாவது தாக்கணும் அப்படின்னு நினச்சிருச்சுனால் அதோட உடல் உறுப்பை வந்து வெளியில் அனுப்பிச்சிடும். இந்த உடல் உறுப்புகள்லாம் வந்து ரொம்பவே விஷமத்தன்மை அதிகமாக இருக்கிற ஒரு பர்டிகுலர் விஷயம். ஸோ இது வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதை சாப்பிட்ற மீனாக இருக்கட்டும், இதை தாக்க வந்த பொருளாக இருக்கட்டும், எல்லாம் அடிச்சுட்டு செத்து போயிடும். ஓகேவா? ஏன்னா விஷம் அது அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து வெளியில் போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதோட உடம்புக்குள்ளே இந்த ஆர்கனை வந்து ரீஜென்ரேட் பண்ணிக்கும். இதுவே மறுபடியும் இன்னொரு ஒரு ஆர்கனை உருவாக்கிக்கும். நம்மளும் வந்து நம்மளோட லிஸ்ட்டில் 16th இருக்கிற அனிமல் வந்து ஹைனாவா? இது லயன் கிங் படத்தில் கடைசியாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஹைனாவோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பேசிக்காக உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிடும். உங்களை சாப்பிடும், எண்ணெயை சாப்பிடும், கிட்ட இருக்கிற அனிமல்ஸை சாப்பிடும். இதை சாப்பிடாததுன்னு ஒன்று எதுவுமே கிடையாது. பேர்ட்ஸை சாப்பிடும், பாம்பை சாப்பிடும், பூச்சியை சாப்பிடும். இதுக்கிட்ட எதை கொடுத்தாலும் இது சாப்பிட முடியும். ஏன் ஒரு ஹைனா செத்து போனால் கூட இந்த ஹைனா வந்து அதை சாப்பிட முடியும். இப்படி எல்லாத்தையுமே சாப்பிட்ற இந்த ஒரு ஹைனா தான் வந்து இந்த உலகத்திலேயே எதனாலும் சாப்பிட்ற ஒரே பவர் கொண்ட ஒரு அனிமல். நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த அனிமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபால்கன்.
ஃபால்கன்னு சொல்கிறப்போ ஒரு பறவையில் நம்ம தானே பவர் இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட ஸ்பீட் என்ன தெரியுமா? அதாவது எஸ்பெஷலி இது வானத்தில் பறந்துட்டு இருக்குமா, பறந்துட்டு இருக்கப்போ கீழே இன்னொரு பறவை வந்து இது ரொம்ப ஹைட்டாக பறக்கும். ஸோ அங்கேருந்து கீழே பார்க்குறப்ப இன்னொரு பறவை பறந்துட்டு இருந்துச்சுனால் அங்கே, அதாவது இது பறந்துட்டு இருக்கிற ஹைட்லேருந்து அந்த பறவை ஒரு சின்ன புறா கீழே பறந்துட்டு இருக்குன்னா அந்த ஹைட்டுக்கு இது கீழே ஜம்ப் ஆகும் தெரியுமா? ஒரு வேகமாக ஒரு ஸ்விங் வருது இல்லை, அதோட ஸ்பீடு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 389 km/h ஸ்பீடில் வந்து இது வரும்னு சொல்கிறாங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. யோசிச்சு பாருங்கள், இந்த ஸ்பீடில் நம்ம வண்டியில் போனால் என்ன ஆகும்? 100 தாண்டக்கூடாது நம்ம ஊர்லலாம் சொல்கிறாங்க. இதோட ஸ்பீடு 389 km/h ஸ்பீடில் வரும். தட் மேக்ஸ் இட் ஆக்சுவலி த ஃபாஸ்டஸ்ட் அனிமல், சீட்டாவை விட ஃபாஸ்டஸ்ட். நம்மளோட லிஸ்ட்டில் லாஸ்ட் பட் ஒன் அனிமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம 20 அனிமல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சோம். அதில் 19th அனிமல் என்ன, இன்னும் ஒரு அனிமல் தான் இருக்குது. ஸோ 19th அனிமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாத். இந்த ஸ்லாத்துன்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் அனிமல் வந்து ஆஸ்திரேலியாவிலாம் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு பர்டிகுலர் அனிமல். ரொம்ப மெதுவாக போகுங்க. ஸ்லாத்தெல்லாம் அங்கே ரோட் கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வண்டியெல்லாம் போட்டு நிறுத்தி நிற்க வேண்டியதான். நம்ம ஊரில் மாடு கிராஸ் பண்ணாலே நம்மளுக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்கும். இந்த ஸ்லாத்லாம் ரொம்ப பொறுமையாக அப்படி நடந்து போயிட்டுருக்கும். ஆனால் இந்த அனிமலோட சூப்பர் பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட உடம்புல எந்த காயம் ஏற்பட்டாலும், எவ்வளோ பெரிய வெட்டு காயமாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய தீ காயமாக இருக்கட்டும், எந்த ஒரு காயம் இன்னொரு அனிமல் இதை அட்டாக் பண்ணிருச்சுன்னா கூட வச்சுக்கோங்க, அந்த வூண்டு வந்து இதுக்கு தான் உலகத்திலே ரொம்பவே சீக்கிரமாக சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஹீலிங் கெப்பாசிட்டி இருக்குல்ல, அது வந்து மனுஷங்க தவம் இருந்து கிடைக்காத ஒரு பர்டிகுலர் கெப்பாசிட்டி. இப்போ ஏகப்பட்ட பேருக்கு காயம் ஏற்படுதில்லை மனுஷங்களுக்கு. சயின்டிஸ்ட்லாம் வந்து இந்த ஸ்லாத்தை வச்சு தான் ரிசர்ச் பண்ணிருக்காங்க. எப்படி இந்த ஸ்லாத்னால வந்து இவ்வளோ சீக்கிரமாக ஹீல் ஆக முடியுது? மனுஷங்கள்லாம் ஹீல் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. நம்ம கையில் காலெல்லாம் அடிப்பட்டால் கூட எவ்வளோ நாள் ஆகும் அது சரியாகிறதுக்கு. ஆனால் ஸ்லாத்துக்கு வந்து இப்படிங்கிறதுக்குள்ளே சரியாயிடும். எனிவே, நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட் அனிமல் என்னன்னு எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? நீங்கள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற கடைசி அனிமல், பயங்கரமான சூப்பர் பவர்ஸ் கொண்ட அனிமல் எதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கடைசி அனிமல் கெஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ போகலாமா? வாங்க. டட 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 டன். ஓ, காளமாடு இல்லைங்க, அதை அடக்கிட்டு இருக்கிற மனுஷங்க. என்ன அதுன்னு ஃபினிஷிங் டெஸ்ட் மெசேஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், மெசேஜ் தான். லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பார்த்த எல்லா அனிமல்ஸுமே வந்து நம்மளுக்கு வியக்க வச்சிருக்கலாம். யாராவது ஒரு சூப்பர் பவர் இதில் இருக்கிறது ஏதாவது ஒன்று வேணும்னு யோசிச்சா கூட நீங்கள் சொல்லலாம், எனக்கு இந்த சூப்பர் பவர் வேணும், அந்த அனிமலோட சூப்பர் பவர் வேணும்னு. பட் இது வரைக்கும் வாழ்ந்த எத்தனையோ டைனோசர்ஸ் இருக்குது, இது வரைக்கும் வாழ்ந்த எத்தனையோ அனிமல்ஸ் இந்த உலகத்தில் இருக்குது. மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸாக வந்து வாழ்ந்த அனிமல்ஸ்லாம் இருக்குது. ஆனால் சில லட்சம் வருஷத்தில், எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு 4-5 லட்சம் வருஷத்துலேயே வந்து இந்த குரங்கு கூட்டம் மட்டும் எல்லாத்தையுமே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, இன்றைக்கி ஒரு இடத்துல இருந்து உட்காந்துக்கிட்டு இன்னொரு இடத்துல டெக்னாலஜி வச்சே வந்து நம்ம பார்க்க முடிஞ்சிட்டு இருக்குது. இன்டர்நெட்டுங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம். நம்ம நிலாவில் போய் அங்கே என்ன ரிசர்ச் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். மார்ஸில் போய் வீடு கட்டலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ பிலீவ் இட் ஆர் நாட், இருக்கிறதுலையே கிரேசியஸ்ட் சூப்பர் பவர் இருக்கிற அனிமல் வந்து மனுஷங்க தான். அண்ட் நம்மளோட சூப்பர் பவர் யூஸ் பண்ணுவோம் இனிமேல் அதிகமாக. நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தென் பாய் மதன் கோடி சனிங் ஆஃப் யூர் லவ் யூ ஆல், சியர்ஸ், ஹேவ் எ கிரேட் டேக் கேர். அண்ட் நீங்கள் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எந்த ஒரு அனிமலோட சூப்பர் பவர் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்படுறீங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்டில் தென் பாய், சியர்ஸ்.